Hi guys, welcome to our channel Train Your Brain. லாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அப்புறம் டிவைசர் டிவிடெண்ட் இதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டியோட ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் அதாவது HCF LCM இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்குள்ளேயும் போயிடணும். பேசிக் இதோட க்ளோஸ் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிவிசிபிலிட்டியோட ஷார்ட்கட்ஸ் எதுவும் பார்த்துருவோம். ஈஸியாக நம்ம எது டிவிசிபிள் பண்ண முடியும், எந்த நம்பராக டிவிசிபிள் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்காக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி பை 2. எப்போ 2வால் ஒரு நம்பர் டிவைட் ஆகும் அப்படின்னா அதில் யூனிட் டிஜிட் இஸ் எய்தர் ஈவன் ஆர் 0. அதோட லாஸ்ட் நம்பர், அந்த நம்பரோட லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு ஒன்று ஈவன் நம்பராக இருக்கும், அதாவது 2 4 6 8 சம்திங் எக்ஸெட்ரா, அல்லது 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல் டிவைசபிள் ஆகும். நெக்ஸ்ட் டிவிசிபிள் பை 3. ஸோ இந்த 3 நம்பர் எப்படி டிவிசிபிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3. அதாவது நம்ம கொடுத்துக்கிற இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அதோட ஆட் சம் பண்ணுறது அதோட ஆடு வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கணும் அப்படின்னா டிவிசிபிள் ஆகணும் 3ஆல். அப்படி ஆணுச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு 3ஆல் டிவிசிபிள் ஆகும் நம்ம சம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 8319 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 8 + 3 + 1 + 9 is equal to 21. 21 is also divisible by 3. So 8319 is divisible by 3. Next, divisible by 4. The last 2 digits is divisible by 4 or 0. The last 2 digit நமக்கு எப்படி இருக்கணும்னா 4ஆல் வந்து டிவைட் ஆகணும், அல்லது 2 0வாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோல் நம்பர் எப்படி இருக்குன்னா நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன நான் எக்ஸாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2316. ஸோ இந்த 16 வந்து டிவிசிபிள் ஆகும் 4ஆல். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ஹோல் நம்பருமே டிவிசிபிள் ஆகும். அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பை 4 நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது 23. ஸோ 5 4s are 20, 20, ரிமைனிங் 31. ஸோ 8 4s are 5 4s are 20, 8 4s are 32 வரும் நமக்கு. அப்போ 6 4s are 24, 7 4s are 28. ஸோ 28, ரிமைனிங் என்ன இருக்கும் 3 இருக்குது 36. ஸோ 9 4s are 36. ஸோ இந்த நம்பர் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பை 5. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று லாஸ்ட் டிஜிட் வந்து 5ஆக இருக்கணும், இல்லைன்னா 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அடுத்தது 6. இது எப்படின்னா the நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2 as well as 3. அதாவது 2ஆலையும் அது டிவைட் ஆகணும் அந்த நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா 3ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்பர் வந்துட்டு 6ஆல் டிவைட் ஆகும் சொல்லலாம். இப்போ நான் 12 கொடுத்துருக்கேன், சின்ன நம்பராக கொடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய நம்பர் எந்த நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இது 2ஆலையும் டிவைட் ஆகும். 2க்கு டிவைட் பண்ணால் 6ன்னு கிடைக்கும், 3 டிவைட் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பை 7. இது என்னென்னா அந்த யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் வந்து நம்ம டபுள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் நம்பர், அந்த கொடுத்துக்க நம்பரை ரிமைனிங் நம்பரை வந்துட்டு அந்த டபுள் பண்ண நம்பர்ல சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா அந்த ஹோல் நம்பருமே 7ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ நாங்கள் 16 கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து என்னென்னா 6, அதை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 12ன்னு கிடச்சிருச்சு. இந்த 12ன்ற நம்பரை ரிமைனிங் உள்ள 61லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ எனக்கு 49 கிடைக்குது. ஸோ இந்த 49 வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 7 டிவைட் ஆகும். ஸோ த ஹோல் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 8ஆல் டிவைட் பண்ணலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா த லாஸ்ட் 3 டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை 8. ஸோ இந்த லாஸ்ட் 3 டிஜிட் வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆகும். அப்படி ஆணுச்சுன்னா 8ஆல் டிவைட் ஆகணும். அப்படி ஆணுச்சுன்னா நமக்கு இந்த ஹோல் நம்பருமே என்னென்னா 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ 784 வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 5784 இஸ் டிவிசிபிள் பை 8. ஓகே, நெக்ஸ்ட் பை 9. இந்த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ், அதாவது இங்கே நம்ம 3க்கு சொல்லிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே அதோட சம் பண்ணுற எல்லா நம்பருமே சேர்த்து கிடைக்கிற ஒரு ஆன்சர் 9ஆல் டிவைட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அந்த நம்பரும் டிவைட் ஆகும். ஸோ 342 இந்த நம்பர் வந்து என்ன நமக்கு கிடைக்கும் 3 + 4 + 2 is equal to 9. ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். இந்த ஹோல் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 9ஆல் டிவைட் ஆகும். 10 நமக்கு ஈஸியாக தெரியும். ஓகே,
the number ends in 0. இந்த 0 ரெண்டாச்சுனால இந்த நம்பர் எல்லாமே 10ஆல் டிவைட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் 11. The difference of the sum of odd digits and even digits either 0 or divisible by 11. அதாவது அதோட சம் ஆஃப் அதில் உள்ள ஆட் டிஜிட்டோட கூட்டுத்தொகையும் அதே மாதிரி ஈவனோட கூட்டுத்தொகையும் தனித்தனியாக கூட்டி வச்சுட்டு இது ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிடைக்கிற ஒரு வேல்யூ நமக்கு ஒன்று 0வாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 11ஆல் டிவைசபிள் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து நமக்கு டிவைஸ் ஆகும், டிவைட் ஆகும் 11ஆல். ஸோ இங்கே ஆட் நம்பர்னு இருக்குது 3, 7, 7. இதை 3 ஆட் பண்ணால் 17. ஈவன் நம்பர் 8 + 9 17. ஸோ இந்த 17 - 17 சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த வேல்யூ நமக்கு இங்கே 0வாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் டிவைட் ஆகும் 11ஆல். ஓகே, நெக்ஸ்ட் 12 வந்து நமக்கு 6 சொன்ன மாதிரி தான். அங்கே 2 and 3 டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த நம்பர் டிவைட் ஆகும் சொல்லியிருந்தேன். இங்கே வந்துட்டு 3 and 4ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டிவைட் ஆகுது 18ஆல் டிவைட் ஆகிற நம்பர் சொல்லி போட்டிருக்கோம். அண்ட் ஈவன் நம்பர் சாட்டிஸ்ஃபைங் த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஆஃப் 9. அது 9ஆல் நமக்கு எந்த ஈவன் நம்பர்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த நம்பர் எல்லாம் நமக்கு 18 வந்துட்டு டிவைட் ஆகும். இந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 25 ஆர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா 25ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் பை 88. the number is divisible by 11 and 8. ஸோ இது ரெண்டு நம்பராலேயும் ஒரு நம்பர் டிவைசபிள் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு 88ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொடுத்துக்கிற நம்பர் நமக்கு வந்துட்டு ஒரு கிவன் நம்பர் வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது ஒரு இன்டீஜர் n² = கிரேட்டர் தென் கிவன் நம்பர். ஓகே, ஸோ இந்த இன்டீஜர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிவன் நம்பரை விட பெரிய நம்பராக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும் நமக்கு என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. ஸோ இந்த 23 நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம். 23² 529 < 571. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா இந்த என்னோட ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு கிவன் நம்பரை விட சின்னதாக இருக்குது. ஸோ 571 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ 24² போட்டு பாருங்களேன். 576 இஸ் கிரேட்டர் தென் 571. ஆனால் இங்கே n வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 24 வந்துட்டு ப்ரைம் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 இதுதான் நமக்கு கொடுத்துக்கிறது n. ஓகே, இந்த என்னோட இந்த வேல்யூ வந்துட்டு ஒரு ஸ்கொயர் வந்து நமக்கு வந்துட்டு கிரேட்டர் தென் கிவன் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் லீஸ்ட் நம்பர். ஒரு நம்மகிட்ட ஒரு கொஷின் கேட்பாங்க, இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க நமக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் வந்து D1 and D2, D3 அதோட ரிமைண்டர்ஸ் என்னன்னா R1, R2, R3 எடுத்துக்குவோம் ரெஸ்பெக்டிவ்லி. நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ அதோட ஃபார்முலா LCM of D1, D2 and D3 minus D1 minus R1. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அது வந்து லீஸ்ட் லீஸ்ட் நம்பராக இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். அதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இது ஒரு சம் நமக்கு. த லீஸ்ட் நம்பர் டிவைடட் பை 10, 16, 21 leaves the remainder 4, 10, 15 respectively. ஸோ இப்போ இந்த LCM of D1, D2, D3 எடுத்துக்க போகிறோம். 10, 16, 21க்கு LCM எடுத்தால் நம்மளோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1680. ஸோ நெக்ஸ்ட் D1 minus R1. நமக்கு D1 இங்கே என்ன 10 மைனஸ் R1 வந்து என்ன அப்படின்னா 4. நாங்கள் மாற்றி 6 போட்டு வச்சுட்டேன் ஆன்சர் டேட்டா போடும் பொழுது. ஸோ அப்படி மாறிடும். ஸோ இதுதான் 6ன்ற வேல்யூ. அப்போது 1680 மைனஸ் 6. ஓகே, ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1676. இதுதான் ஒரு லீஸ்ட் நம்பர். ஓகே, அதாவது இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகிற லீஸ்ட் நம்பர் என்னென்னா இந்த 1676 தான் லிஸ்ட் ஆகும்.